ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விம்ஸ் அண்ட் vlogs. இந்த வீடியோவில் மீஷோவில் ஆர்டர் பண்ண கொஞ்சம் ஹோம் நீட்ஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னோடய பொண்ணு இதெல்லாம் எப்படா ஓப்பன் பண்ண போகிறோன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. வாங்க எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா மீஷோவில் பிளாக்பஸ்டர் சேல் போயிட்டுருக்கு. மறக்காமல் எல்லா ப்ராடக்ட்ஸும் போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி போடுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருந்ததுன்னா ஒரு சோப் டிஸ்பென்சர் தான், ஒரு ப்ளூ கலர் சோப் டிஸ்பென்சர். இதுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராடக்ட்டே நான் ஆர்டர் போட்டேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்ம சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அப்போவே என் பசங்க பார்த்திங்கன்னா அது நல்லா விளையாடிட்டாங்க, 4 தடவை கீழெல்லாம் போட்டுட்டாங்க. அப்போ கூடவே கொஞ்சம் தாக்கு பிடிக்குது இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர். ஆனால் உள்ளே ஊற்றுற அந்த சோப் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணால் மட்டும்தான் அது நீங்கள் அழுத்தினாலும் மேலே வருது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னு அது வரல. ஸோ அதை டைல்யூஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுக்கு ரேட்டிங் 10/10 கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ஹெசிவ் ஹூக்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஹூக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆப்பில் காமிச்ச மாதிரி மல்டிபிள் கலரில் வரல, எல்லாமே சேம் கலர் தான். ஒரு பேஸ்டல் க்ரீன் கலரில் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஒட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரும் சேர்ந்தே தான் வந்திருந்தது. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ண ஓரளவுக்கு வெயிட்டும் தாங்குது. இந்த 3 ஹூக்ஸும் பார்த்தீங்கன்னா 3மே சேர்ந்து 108 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போ கொஞ்சம் 10 ருபீஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஓகே தான் இந்த ப்ராடக்ட், தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் ஷெல்ஃப் தான். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு தான் யோசித்தேன். பட் ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா லென்த்தும் பிரெத்தும் அதிகமாகவே இருந்தது, நல்லா பெருசாகவே இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 143 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இது கூடவே மவுண்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டிக்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சேல் நடக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ரொம்ப தேவைப்படுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு டோர் க்ளோசஸ் தான். இது பார்த்திங்கன்னா செம்ம லென்த்து, நல்ல லென்த்து ஜாஸ்தி. நாங்கள் என்ன தான் டோருக்கு யூஸ் பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா சைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். நம்ம ஜன்னல், டோர்ஸ் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். ஏசி வெளியே போகாது, இன்செக்ட்ஸ் உள்ளே வராது. மேபி கொசு இதெல்லாம் இருக்குன்னா கூட அந்த டோருக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் வராமலே தடுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கி இந்த ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரீமர் தான். நான் வாங்கினது 177 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். சான்ஸே இல்லை. ஆனால் ரொம்ப பயங்கரமான குவாலிட்டிலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் இதோட யூசேஜ் ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம எந்த பாட்லேயுமே வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தாராளமாக எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுவும் நிறைய பேர் வாங்கி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஒரு ப்ளூ கலரில் இருக்க ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான். இதில் ஒரு 4 பார்ட்டிஷன் இருக்குது வித் ஸ்பூன்ஸோட. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரோட குவாலிட்டி கூட வாய்ப்பில்லை, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. என் பசங்க நல்லா 2 நாள் வச்சு நல்லாவே விளையாடினாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் தாராளமாக மசாலா பாக்ஸாகவே யூஸ் பண்ணலாம், வேறு என்ன வேணாலும் போட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கான்ஸா குர்த்தி தான். இதுவுமே நிறைய பேர் வாங்கி ரிவ்யூ போட்டிருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு.
மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பர் நல்லாவே இருக்குது. ஆர்கன்ஸாவோட குர்த்தி ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதுவும் நீட்டாக தான் இருக்குது ஃபினிஷிங். அங்கங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்திருந்த மாதிரி இருந்துச்சு. என்னோடய சைஸ் எஸ், பட் ஆனால் அந்த எஸ் சைஸே எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஓவராலாக இந்த குர்த்தி ஓகே தான். நெக் பேட்டர்னு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த ரேட்டுக்கு இந்த குர்த்தி ஓகேவாக தான் இருக்குது. மற்றபடி உள்ளே பார்த்திங்கன்னா லைனிங்லாம் எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபுல்லாக அழகாக எம்மிங்லாம் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. தாராளமாக இந்த குர்த்தி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.